மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். பற்றியறியும் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலம் அணைக்க முடியாது மிகப்பெரிய சவால் என அதிரடி அறிவிப்பு. வெள்ளை மாளிகைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு. அதிரடியாக இழுத்து மூடப்பட்ட வெள்ளை மாளிகை. யாரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது? ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல் என்ற பல்வேறு தகவல்கள் தான் இன்றைய பதிவு. உலகை அச்சுறுத்தும் அமெரிக்காவுக்கு அவ்வப்போது தீக்காடு பல்வேறு சூழ்நிலைகளை மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அச்சுறுத்தலையும் விட்டு கொண்டிருக்கிற இந்த பின்னணியில இப்போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான அரிசோனா மாநிலத்துல தீக்காடு இப்போது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு கொழுந்து விட்டு எரிகின்ற இந்த நெருப்பை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக தீயணைப்பு பிரிவினர் அதிரடியான அறிவிப்பை விட்டதுதான் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அமெரிக்கர்களிடையே உண்டு பண்ணியிருக்கு. இந்த ஒரு தீயை இப்போதைக்கு அணைக்க முடியாததுக்கான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வறட்சியான காலநிலையும் காற்றும் தான் இதுக்கான காரணமாக அமைந்திருப்பதாகவும் எதிர்வரும் தினங்கள்ல இது மென்மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு ஒரு செய்தியை தான் அமெரிக்காவுடைய செய்திகள் சொல்லுது. கொழுந்து விட்டு எரியும் இந்த தீ இப்போதைக்கு 1000 ஹெக்டர் நிலப்பரப்பை இப்போதைக்கு சாம்பலாக்கி இருக்கின்ற செய்தி தான் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. இதுவரைக்கும் குறித்த தீக்காட்டை அணைக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற செய்தி தான் இப்போது அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற செய்தியாக பார்க்க கிடைத்தது. நேற்றைய தினம் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான அடியோடு துடிச்செறிவோம், வரைபடத்திலிருந்து அழிப்போம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்ட சூழ்நிலையில தான் இப்போது சொந்த நாட்டுக்குள்ள அரிசோனா மாநிலத்துல தீக்காடு அதனுடைய சீற்றத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கு. பிற நாடுகளை எரிச்சு பார்க்கின்ற, பிற நாடுகளை சுடுகாடாக்கின்ற பணியை அமெரிக்க ஜனாதிபதி செய்கின்ற வழக்கில இருந்து விடுபடுற மாதிரி தெரியல. பொறுத்து பார்க்கலாம். இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள்ல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தகுந்த பாடங்களை கற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு அருகில ஆயுதம் தரித்த ஒரு நபர் மீது ரகசிய சேவை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. வெள்ளை மாளிகை தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுடைய வாகன அணிவகுப்பு சென்ற அடுத்த கணமே சந்தேகிக்கும் வகையில ஒரு நபர் துப்பாக்கியோடு அந்த இடத்துல காட்சி அளிச்சிருக்கிறாரு. உடனடியாக ரகசிய சேவை போலீசார் குறித்த நபரை மடக்கி பிடிக்க முயற்சித்த பொழுதுதான் ஆயுததாரி குறித்த போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. போலீசாருடைய பதில் தாக்குதல்ல பலத்த காயங்களுக்கு உள்ளான குறித்த நபரை உடனடியாக மருத்துவமனையில அனுமதிச்சு இப்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதான செய்திகள் தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டுல அங்கிருந்த ஒரு சிறுவன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. ரகசிய சேவை அமைப்பினுடைய துணை தலைவர் மெத்யூ குயின் அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை இலக்கு வைத்து இந்த ஒரு நபர் துப்பாக்கியோடு இங்கு வந்தார் என்பது தெரியல, ஜேடி வான்ஸ் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு ஒரு விஷயத்தையும், கடந்த வாரம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவி ஜேடி வான்ஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளடங்கிய குழுவினர் மீது இரவு போசனத்தின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கும் இந்த தாக்குதலுக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் குறித்த நபர் இந்த ஒரு பிரதேசத்துக்குள்ள எப்படி வந்தாரு, எதற்காக வந்தாரு, யாரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஆயுதத்தோடு சிக்கிக்கொண்டார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் வெள்ளை மாளிகை மூடப்படுவதாகவும் அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறித்த நபர் யாரு, எதற்காக உள்ள வந்தாரு, யாரை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்த வந்தார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் இப்போது டொனால்ட் ட்ரம்புடைய அரசின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. புளிச்சு போயாச்சு, இந்த ஒரு மனுஷரை ஜனாதிபதியாக்கி நாட்டினுடைய எதிர்கால கேள்விக்குறியாக ஆகி போச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போது எதிர்கட்சிகள் தொடங்கி சாமானிய மக்கள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அதிரடியாக அமெரிக்காவுடைய போர் கப்பல் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதுக்கு பழிதீர்க்கும் வகையில் அமெரிக்கா அதிரடியாக விரைந்து செல்லுகின்ற 5 படகுகள் மீதும் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்ற படகுகள் மீது தாக்குதல் நடத்தியதுல ஈரானுடைய பொதுமக்கள் 5 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ஈரான் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியது பொதுமக்களுடைய படகின் மீதும்
ராணுவ தரப்பின் மீது எந்த ஒரு தாக்குதலை இவங்க நடத்தல. இது மக்கள் மீது அமெரிக்கா மேற்கொள்கின்ற அடாவடித்தனம், இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டுது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல் மீது அதிரடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதான செய்தியும் பதிவானது. அதுபோக புஜைரா துறைமுகத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது அதிரடியான தாக்குதலை ஈரான் நடத்தியதான செய்தியும் வெளிவந்த சூழ்நிலையில ஐக்கிய அரபு அமீரகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமது நாட்டின் மீது 15 ஏவுகணைகளும் 4 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்த நடவடிக்கையின் போது 3 பேர் படுகாயம் அடைந்த செய்தியை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டிருந்தது. இந்த ஒரு தாக்குதல் குறித்து ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்கணும், அமெரிக்காவுடைய ஒரு சதிதான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இப்போது ஈரான் முன்வைக்குது. இது குறித்து ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புனையப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு நடவடிக்கை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஈரான் முன்வைக்குது. எப்போதுமே ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தினா தாம் தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக உரிமை கோருகிற இந்த சூழல்ல இந்த 2 தாக்குதல் குறித்து எதற்காக ஈரான் மறுதளிக்குது? இது அமெரிக்காவினுடைய வேலையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏன் வெளிப்படுத்துது? அமெரிக்கா தான் தாக்குதலுக்கு பின்புலமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காட்டசாட்டமான விமர்சனங்களையும் ஒரு குற்றச்சாட்டையும் ஈரான் எதற்காக முன்வைக்குது அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு மறுபறிக்கை இப்படி இருக்க, ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் மிரட்டிய செய்தியும் பார்க்க கிடைத்தது. ஐக்கிய அரபு அமீரகம் பகுத்தறிவில்லாம ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்துட்டால் நிச்சயமாக அதற்கான பதிலடியை ஈரான் வழங்கும், அதனுடைய வளங்கள் அமைதியாக இருக்காது என்ற ஒரு மிரட்டலையும் விட்டிருந்த சூழ்நிலையில் தான் இந்த 2 தாக்குதல்களும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த எச்சரிக்கை பின்னணியில் பார்க்கின்ற பொழுது ஈரான் இந்த தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லப்படுகிற அதே சூழ்நிலையில எதற்காக அமெரிக்கா மீது ஈரான் பழி சுமத்தணும் அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு பின்னால நிச்சயமாக அமெரிக்காவுடைய ஏதோ ஒரு சதிவலை இருக்கும் என்ற ஒரு விஷயம் தான் இப்போது சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிற விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு சுதந்திர செயற்திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் சர்வதேச உதவியை பெறுவதற்கும் சர்வதேச நாடுகளை இதுக்குள்ள இழுத்து விடுவதற்கான ஒரு செயற்திட்டமாகத்தான் அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தை செய்து அப்படின்ற விமர்சனம் இருக்கிற இந்த சூழல்ல ஏதோ ஒரு வகையில துபாய் மீது ஈரானின் பேரில் ஒரு தாக்குதலை நடத்திட்டா உலக நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் அணி திரண்டு ஏதோ ஒரு ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்துல களங்காணுவாங்க அப்படின்னு ஒரு சதி திட்டத்துக்காகத்தான் இந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போது ஹோர்மோஸ் ஜலசந்தியில கண்ணுவெடி வெடிக்குதோ இல்லையோ, யுத்தம் வெடிப்பதற்கான பல்வேறு காரண காரியங்கள் நடந்து வருகின்ற இந்த சூழல்ல அடுத்த கட்ட யுத்தம் வெடிப்பதற்கான சாத்தியப்பாடு இருப்பதாகத்தான் அஞ்சப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை இது உண்டு பண்ணும் என்ற ஒரு அச்ச சூழல் இருப்பதனால மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.